ஹாய் செல்லகுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம படங்கள பார்த்து ரொம்ப ஜாலியா ஹிந்தி கத்துக்க போறோம். இது நாம ஹிந்தியில மனன் கலஷ் பர் அப்படின்னு சொல்லுவோம். மனன் கலஷ் பர்னா தமிழ்ல கலச பாத்திரத்தை நிரப்பவும்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். இப்போ என் கூட சேர்ந்து ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுங்க பார்க்கலாம். மனன் கலஷ் பர். சூப்பர். இப்போ முழுசா ஒரே தடவை சொல்லுவோமா? மனன் கலஷ் பர். அருமை, ரொம்ப சரியா சொன்னீங்க. வெரி குட். பாருங்க, ஒரு குழந்தை ரோட்ல குதிக்க போகுது. அப்படி பண்ணலாமா? கூடாது இல்லையா? இதுதான் ஹிந்தியில சடக் பர் மத் உச்சல்னு சொல்லுவாங்க. கவனிங்க, சடக் பர் மத் உச்சல் அப்படின்னா சாலையில் குதிக்காதீர்கள்னு அர்த்தம். நம்ம எப்பவுமே ரோட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சரிதானே? ரொம்ப நல்லது. இப்போ நீங்க மட்டும் ஒரு தடவை சொல்லி பாருங்க. சடக் பர் மத் உச்சல். கரெக்டா சொன்னீங்க. நீங்க ரொம்ப ஸ்மார்ட். இந்த படத்துல என்ன இருக்கு பாருங்க. ஒரு கை ஒரு பேனாவை வைக்குது. இது நம்ம ஹிந்தியில ஆஜ் கலம் ரக் அப்படின்னு சொல்லலாம். ஆஜ் கலம் ரக்னா பேனாவை வைக்கவும்னு அர்த்தம். இது ரொம்ப சுலபமா இருக்கு இல்லையா? சரி வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்லலாம். என் கூடவே ரிப்பீட் பண்ணுங்க. ஆஜ் கலம் ரக். பிரமாதம். அடாடா, அடுத்த படத்துல என்ன இருக்கு பாருங்க. ஒரு பெரிய ரொம்ப அழகான அரண்மனை. அங்க ஒருத்தர் நடந்து போறாரு. இது ஹிந்தில ரொம்ப அழகா மஹல் தக் சல்னு சொல்லலாம். மஹல் தக் சல் அப்படின்னா அரண்மனைக்கு நடந்து செல்லுங்கன்னு அர்த்தம். இதுல மஹல்னா பேலஸ், அதாவது அரண்மனை. ஈஸியா இருக்குல்ல? இப்போ உங்க டான். நீங்க சொல்லி பாருங்க. மஹல் தக் சல். உங்க உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா சொன்னீங்க. ஆஹா, இங்க பாருங்க, சுட சுட பட்டாணி. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? இத ருசிச்சு பார்க்க சொல்றாங்க. அதுக்கு ஹிந்தில என்ன சொல்லணும்னா கரம் மட்டர் சக். கரம் மட்டர் சக். இதுல கரம்னா சூடான, மட்டர்னா பட்டாணி. சோ சூடான பட்டாணியை ருசித்து பாருங்கள்னு அர்த்தம். நீங்களும் ஏதோ ஒன்னு ருசிச்சு பாக்குற மாதிரி சொல்லி பாருங்களேன். நம்மளோட கடைசி படத்துக்கு வந்தாச்சு. இங்க என்ன பண்றாங்க? ஆமா, பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இத நாம ஹிந்தில பர்த்தன் ரக்னு சொல்லுவோம். பர்த்தன் ரக்னா பாத்திரங்களை வைக்கவும். நீங்களும் வீட்ல பாத்திரம் எடுத்து வைக்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? குட் கிட்ஸ் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளோட கடைசி வாக்கியம். எல்லாரும் நல்ல சத்தமா நம்பிக்கையா சொல்லுங்க பார்க்கலாம். பர்த்தன் ரக். ரொம்ப அருமை, சூப்பர். வாவ், நாம இப்போ 6 புது ஹிந்தி வாக்கியங்களை கத்துக்கிட்டோம். உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. வாங்க, நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ரெடியா? நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்லி பார்க்கலாமா? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லணும், ஓகேவா? மனன் கலஷ் பர். அடுத்தது சடக் பர் மத் உச்சல். அப்புறம் ஆஜ் கலம் ரக். அதுக்கப்புறம் மஹல் தக் சல். அப்புறம் கரம் மட்டர் சக். கடைசியா பர்த்தன் ரக். வாவ், நீங்க எல்லாமே சரியா சொன்னீங்க. கலக்கிட்டீங்க போங்க. நீங்க எல்லாரும் ஒரு குட்டி ஹிந்தி ஸ்டார். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணா நீங்களும் சீக்கிரமே நல்லா ஹிந்தி பேசலாம். நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.